வழக்கமா கேட்பேன், பெரிய கோயில் யார் கட்டினா தெரியுமா? எல்லாரும் என்ன பைத்திய மாதிரி இந்த ஆள் கேட்கறாரு, இந்த பெரிய பெரிய கோயில் ராஜராஜ சோழன் கட்டினது தெரியாது அப்படின்னு சாதாரணமா கேட்பாங்க, நினைப்பாங்க. ஆனா பெரிய கோயில் யார் கட்டுறதுன்னா 1908 வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதான் உண்மை. அதுல கல்வெட்டு தமிழ்ல தான் இருக்கு, அதையும் தமிழர்கள் படிச்சது இல்ல. இதை நமக்கு யார் சொல்றா? புல்சுன்னு ஒரு மேனாட்டுக்காரர் வந்து படிச்சு சொல்லி, எப்ப அவங்க கோயில் இவர் தாண்டா கட்டினாரு. உலகத்திலேயே பெண்கள் அதிகமா படிச்சுட்டு வந்தது தமிழ் சமூகத்துல. உண்மையிலேயே சங்க காலத்திலேயே பெண் புலவர்கள், அடுத்து காப்பிய காலத்துல மணிமேகலை, நீலகேசி, சூளாமணி பேரெல்லாம் பெண்கள் இதுல, அதுவும் தத்துவ விவாதங்கள் பண்ணுவாங்க. அப்படி வந்த ஒரு பெண் கல்வி எங்க போச்சு? ஒரு 1000 ஆண்டுகள் பெண்கள் கையெழுத்து போட தெரியாத ஆட்கள் இப்பதான் படிக்கிறாங்க. பெண்களே ஆண்களும் படிக்க மாட்டாங்க. எங்க போச்சு அந்த கல்வி? அதுக்குடி பார்த்த உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என்ன மகிழ்ச்சின்னா, சோறு பாட்டாங்க விடல. ஏன்னா தமிழ்ல உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி கொடுத்திருக்காங்க. சோத்துக்கு இல்லைன்னா குமரன் தலையிலே கொடுத்திருக்கான். அப்படி ஒரு பரம்பரை. ஜாதி பார்க்காம செஞ்சாங்க பாருங்க. இன்னைக்கும் எப்படி இது ஜாதிக்குள்ள கொண்டாடுறாங்க படுவாவிகள்? யாரதை செய்தது?